ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டை இந்த எபிசோடில் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதை என்னால் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 9. எல்லாமே மொத்தமாக எரிஞ்சு போச்சு, நான் இப்போ எங்கே போகிறது அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு அழுதுட்டு வந்துட்டு இருக்கவும், கவலைப்படாத குழந்தை, இப்போதைக்கு பசிக்காமல் இருக்க இந்த ஒஹாகியை சாப்பிடு அப்படின்னு ஒரு தீ கொடுக்குறா. நேற்று நடந்த மாதிரி எல்லாம் எனக்கு இன்னும் கிளியராக ஞாபகம் இருக்குது அப்படின்னு சுகாசாவோட பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டிவி ரிமோட் என்ன ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சுக்காசா பார்த்துட்டு இருக்கவும், எங்க கொண்டா நான் பார்க்குறேன் நம்ம ஹீரோ ரிமோட்டை வாங்கி பேட்டரியை மாற்றவுமே ரிமோட் சரியாயிருது. இந்த சின்ன விஷயம் கூட இவளுக்கு தெரியலையா, முட்டாள்னு என்ன யோசிக்கிதானு கேட்கவும், சாச்சா அப்பெல்லாம் இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரின்னு சுக்காசா வெட்டுறதா, என் ஒய்ஃபை சுற்றி ஒரு மிஸ்ட்ரி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அவளோட கம்போஷன் அண்ட் கான்ஃபிடென்ட் லூஸ் பண்ணி நான் இதனால் வர பார்த்ததே இல்லை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈவன் மோசமான ஆளுங்களை கூட அவள் தைரியமாக ஹேண்டில் பண்ணியிருப்பா. பட் சில இடங்கள்ல அவளை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டார்லிங், ஒவ்வொரு தடவை நான் ஃபோனை ஆன் பண்ணும்போது இது என்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்டை போட்டாலும் தப்புன்னு வருது. ஒரு வேளை என் ஃபோனை யாராச்சும் ஹேக் பண்ணி பாஸ்வேர்டை மாற்றிருப்பாங்களோ அப்படின்னு சுக்காசா கேட்கவும், அந்த லெவலுக்குலாம் போகாத நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நீ பாஸ்வேர்டு எதையாச்சும் சேஞ்ச் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லைன்னு சொல்றா. ஆல்ரெடி நம்ம ஹீரோ செட் பண்ணி கொடுத்த பாஸ்வேர்டு தான் அப்படியே இருக்கு. உனக்கு பாஸ்வேர்டை சிம்பிளா இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லவும், எல்லா நம்பர்ஸும் காம்ப்ளிகேட்டடா இருக்குமே, எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சுக்காசா கேட்கிறா. சரி நான் பாஸ்வேர்டை மேனேஜ் பண்ற நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையாவா அப்படின்னு நம்ம ஹாப்பி ஆகவும், நான் வரதுக்கு முன்னாடி நீ இதை எப்படி மேனேஜ் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாத்தையும் டோக்கிக்கோ பாத்துக்கிடுவாங்க, பார்க்க அப்படி தெரியலனாலும் அவங்களும் ஒரு அனாலிட்டிக்கல் திங்கர் தான் அப்படின்னு சொல்றா. என்ன நீங்க முட்டாள்னு தானே நினைக்கிறீங்கன்னு கேட்க வச்சாச்சா, நான் அப்பெல்லாம் நினைக்கலையே நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க செஞ்சது தப்பு, இது என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். வைஃபை ஹாப்பியாக்கி சமாதானப்படுத்த என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கவும், சரி நான் உனக்கு கேக் வாங்கி தரட்டுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க, கேக் எல்லாம் அந்த காலத்துல கொடுத்து சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லவும், 100 அப்போலோ ஜெம்ஸும் ஃபேவரட் கேம்னு சொல்லவும், ஆனா அதெல்லாம் வாங்குறது இம்பாசிபிள் ஆச்சு. சரி ஆப்ஷன்ல வேற எதுவும் இல்லங்கிறதுனால கேக்கே வாங்கிட்டு வாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். நீங்க ஒரு ரிலேபிளான பர்சன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு தேவையானது இது மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவளை ஹக் பண்றான். ஓ அதுக்கு தான் பண்ணியா நீ கேக் வாங்க போனியா அப்படின்னு கனாமே கேட்கறா. ஆமா, அதுக்கப்புறம் நான் அவளை சமாதானப்படுத்திட்டேன். என் ஒய்ஃப் எப்பவுமே ஃபன்னியா தான் நடந்துக்கிடுவா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ இப்படிதான் இருந்தாலும் தெரியல. இன்னொரு சுச்சுவேஷனும் இதே மாதிரி தான் நடந்தது நம்ம ஹீரோ சொல்லவும், சரி சொல்லு எனக்கு கேட்கவே விருப்பம் இல்லை, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கனாமே நினைக்கிறா. மிஸ் யானகி இப்ப இங்க வராங்க, மேரேஜ் பத்தி ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லவும், யாருக்கு மேரேஜ் நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு தான் ஆபியஸான்னு சொல்லவும், மிஸ்டர் டானகுச்சியை நீங்களும் கல்யாணம் பண்ண போறீங்களான்னு கேட்கவும், அது டானகுச்சி தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க கேட்கறாங்க. அன்னைக்கு நீங்க கிஸ் பண்ணது தான் நாங்க பார்த்தோமே உங்க மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல உங்களை பார்த்தப்ப தெரிஞ்சது நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் பார்க்ல வச்சு நீங்க அவரை கிஸ் கூட பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி சுக்காசா வளரிட்டா. அப்ப நீங்க பாத்துட்டீங்களான்னு கேட்கவோ, இல்லையேன்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி உங்க மேரேஜ்க்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நர்வஸா இருந்துச்சா, அதை பத்தி தான் கேட்க வந்தான்னு அவங்க சொல்லவும், எனக்கு எந்த பதட்டமும் இல்ல. சொல்லப்போனா இவ்வளவு கியூட்டான ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலாமாங்கிற ஒரு பதட்டம் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பீஃப் பால் தான் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு அவங்க சொல்லவும், பீஃப் பாலான்னு அவங்க கேட்கறாங்க. நான் ரெகுலரா ஒரு கடையில பீஃப் பால் சாப்பிடுவேன். சிங்கிளா இருக்கும்போது என் இஷ்டத்துக்கு ரொம்பவே நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நாங்க டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரையும் அந்த கடைக்கு கூட்டிட்டு போனேன். அவர் சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெட் ஜிஞ்சர் அதுல தூக்கி நிறைய வச்சாரு அப்படின்னு அவங்க சொல்லவும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம ஹீரோவும் சுக்காசாவை யோசிக்கிறாங்க. அதைய முழுசா கேளுங்க, பிரச்சனையே இனிமேதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு மிஸ் யானகி கதையை கண்டினியூ பண்றாங்க. உங்களுக்கு இது சாப்பிட பிடிக்குமான்னு கேட்கவும், ஆக்சுவலி இது டேஸ்ட் நல்லாவே இருக்காதானா மிஸ் யானகி, ரெட் ஜிஞ்சரை இவ்வளோ வச்சு ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. நான் இதுல மாட்டிக்கிட்ட மாதிரியே நீங்களும் இதுல மாட்டிக்கிட்டுன்னு ஆசைப்படல. சோ என்னாலும் சரி ட்ரை பண்ணிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சரி அப்ப நீங்க ட்ரை பண்ணல தானே அப்படின்னு சுக்காசா கேட்கவும், ஆக்சுவலி அதுதான் இல்ல. அப்படி என்னதான் இருக்குன்னு கியூரியாசிட்டியில நானும் நிறைய ரெட் ஜிஞ்சரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரியே டேஸ்ட் கேவலமா தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லவும், இது எதிர்பார்த்தது தானே நம்ம ஹீரோவும் சுக்காசாவும் நினைக்கிறாங்க. ஆனா பிரச்சனையே அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. திரும்பவும் ரெட் ஜிஞ்சரை வச்சு நிறைய சாப்பிடணும்னு தோணுச்சு. நான் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். அப்பதான் மிஸ் டானகுச்சி ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி சாப்பிட்டவங்களெல்லாம் பார்த்து நான் கலாச்சிருக்கேன். ஆனா இப்பதான் அவங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது அப்படின்னு மிஸ் யானகி சொல்லவும், இதுல இப்ப என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கறான். மிஸ்டர் டானகுச்சி கிட்ட இப்ப நான் இதை எப்படி சொல்லுவேன், நிறைய ரெட் ஜிஞ்சரை வச்சு சாப்பிடாத ஒரு வெர்ஷனை தான் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப நான் மாறிட்டேன். இப்படி மாறி போன என்னோட வெர்ஷன் அவருக்கு பிடிக்குமா அப்படின்னு அவங்க கேட்கப்போ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சுக்காசா யோசிக்கிறா. நீங்க எப்படி மாறினாலும் சரி உங்களை ஏத்துக்கிற ஒரு பையனை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவும், டார்லிங் அவங்க ஒண்ணு சேரதான் அட்வைஸ் கேட்க வந்தாங்க அப்படின்னு சுக்காசா சொல்றா. சரி அப்ப நான் அவர்கிட்ட என்னோட இந்த வருஷனை ஏத்துக்கிடுவாரா நான் கேட்கறேன் அப்படின்ட்டு மிஸ் யானகி இப்ப அங்க இருந்து கிளம்புறாங்க. நீ என்ன நினைக்கிற சுக்காசா நம்ம ஹீரோ கேட்கவும், நானும் அதே தான் நினைக்கிறேன் டார்லிங் அப்படின்னு சுக்காசா சொல்றா. சுக்காசாவோட பாட்டி இப்ப கார்ல எதையோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னோட ஒய்ஃப் ஒவ்வொரு நாளும் கியூட்டா போய்கிட்டே இருக்கா அண்ட் என்னவோ ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிடுறா. ஒவ்வொரு நாளும் அவளோட சாப்பாடை சாப்பிடுறது ஹாப்பியா இருக்கிறது, சாப்பிடுறது ஹாப்பியா இருக்கிறது. இப்படியே போனதுலயா வெயிட் ஏறிடுச்சு. என் பாடி ஹெல்த் நான் கவனிக்காம இருந்து எனக்கு இப்போ இவ்வளவு வெயிட் போட்டுடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்ல இருக்கான். என் கூட சேர்ந்தானே சுக்காசாவோ சாப்பிடுறா, அவ மட்டும் எப்படி ஸ்லிம்மா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான்.
இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவளை கட்டிப்பிடிக்கவும், டார்லிங் என்ன திடீர்னு இப்படி பண்றீங்கன்னு வா கேட்கறா. ஆமா இவ வெயிட் போடல, ஸ்லிம்மா தான் இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தா, என்ன டார்லிங் நீங்க வெயிட் போட்டீங்களான்னு வா கேட்கறா. அதை வந்து இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க வெயிட் போட்டதை பத்தி தான் பேச வந்தீங்களா, நான் உங்களுக்கு அதிகமா சாப்பாடு கொடுத்து தான் இப்படி ஆயிடுச்சோன்னு கேட்கவும், இதுல வா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தேங்க்ஸ் பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன். இப்ப நீங்க குண்டா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லவும், நான் குண்டா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் கேர்லெஸ்ஸா இருந்து இப்படி மாறிட்டேன்னு சொல்லவும், டார்லிங் பரவாயில்ல அப்படின்னு வா சொல்றா. நாளைக்கு என் ட்ரைனிங் ஆரம்பிச்சோம், உனக்கு ஏத்த மாதிரி நான் ஃபிட் ஆகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாசா டெய்லியும் ஏதோ 10 கிலோமீட்டர் ஓட போறான்னு கேள்விப்பட்டேன்னு கனாமி சொல்லவும், ஆமா அவரால் முடியுமான்னு தான் தெரியலன்னு சுகாசா சொல்றா. பார்க்க நாசா அப்படி தெரியலனாலும் ஃபிட்னஸ் எக்ஸாம் எல்லாத்துலயும் அவன் ஏதா வாங்குவான், கவலைப்படாதன்னு கனாமி சொல்றா. ஆமா என்னோட பாடி ஃபிட்னஸ் நான் பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணுவேன், கவலையப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். பட் 3 ரவுண்டுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. நான் என்னோட கிளீனிங் ஒர்க் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், என் டார்லிங்க்கு போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சுகாசா சொல்றா. என் பாடி எப்போ இவ்வளவு வீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கான். சுகாசாவும் கூட வரா. சரி நான் இப்ப 10 புல்லப்ஸ் ஆச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ட்ரை பண்ணா. ஒரு புல்லப்ஸ் கூட எடுக்க முடியல. ஹெல்ப் பண்ண வரவான்னு சுகாசா கேட்கவும், இல்ல உன்னை ப்ரொடெக்ட் பண்ற லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உனக்கு ஏத்த ஹஸ்பண்டா நான் மாறி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்றானால முடியல. டார்லிங் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே நான் தான் உங்களை காப்பாத்தின, மறந்துட்டீங்களா, நீங்க ஃபிட்டா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல அப்படின்னு சுகாசா சொல்றா. இந்த சம்மருக்கு ஐஸ் கோல்ட் நூடுல்ஸ் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சுகாசாவும் சாப்பிடலான்னு போகவும், சம்மருக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சுகாசா பாட்டி வந்து சாப்பிடுறாங்க. ரோக்கிக்கோ இங்க என்ன பண்றீங்கன்னு சுகாசா கேட்கவும், நீ என்ன வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம், அதனால தான் நானே வர வேண்டியதா போச்சு அப்படின்னு அவங்க சாப்பிட்டுட்டே பேசவும், சாப்பிட்டுக்கிட்டே பேசுறதை நிறுத்துங்க அப்படின்னு சுகாசா சொல்றா. எங்க வீட்டுக்கு வந்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்லவா ஹஸ்பண்ட்காச்சும் மேனர்ஸ் தெரிஞ்சிருக்கு, சம்மர்ல வெயில் கொளுத்துது, வயசான என்ன நீ தான் ஆக்சுவலி வந்து விசிட் பண்ணிருக்கணும், ஆனா நீ என்ன பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரவே இல்ல. ஓ எனக்கு ஒரு ஐடியா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம்பிங் போலாம், மலை உச்சிக்கு போய் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நீ இயற்கையோட ஒன்னாக்குற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கையில ஒரு காஃபியை குடிச்சிட்டு வானத்துல இருக்கிற இந்த நிலாவை பார்க்கும்போது யூனிவர்ஸே நம்ம கூட இணைஞ்ச மாதிரி இருக்கும்னு அவங்க சொல்லவும், இந்த பேச்சுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன்னு சுகாசா சொன்னா. யூனிவர்ஸோட ஒன்னாகிற ஃபீலிங்கா எனக்கு இது ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் கேம்பிங் போனதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு டோக்கிக்கோ சொல்றாங்க. டார்லிங் இதை நீங்க பண்ண போறீங்களான்னு கேட்குவோம், அது ஃபன்னா தெரியுது நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்ப இந்த வீக்கெண்ட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா கேம்பிங் ட்ரிப் போவோம், கடைசி காலத்துல இருக்கிற அந்த ஓல்ட் லேடியோட இந்த விஷயம் நிறைவேற்ற மாட்டியா அப்படின்னு அவங்க கேட்கவும், சுகாசாவும் சரி வாரன்னு ஒத்துக்கிடுறா. சரி நான் கிளம்புறேன், இதை ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ணேன் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த பாக்ஸை ஓபன் பண்ணாமலே என்னால சொல்ல முடியும் உள்ள என்ன இருக்குன்னு, இது கண்டிப்பா ஒஹாகியா தான் இருக்கும்னு சுகாசா சொல்றா. டோக்கிக்கோ சின்ன பொண்ணா அடிபட்டு வந்துட்டு இருக்கிற டயத்துல பசிக்காம இருக்க இந்த ஒஹாகியை எடுத்துக்கோ அப்படின்னு டோக்கிக்கோ சின்ன பொண்ணா இருக்கும்போது சுகாசா அவளுக்கு கொடுத்து அதை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வயசான இந்த டோக்கிக்கோ சின்ன பொண்ணா இருக்கும்போது சுகாசா அப்பவும் அதே யங் ஏஜ்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே சுகாசா தானா அண்ட் அந்த சின்ன பொண்ணு வந்து டோக்கிக்கோ தானா, ஒருவேளை சுகாசா வந்து இம்மார்டலா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.